வேற லெவல் டேஸ்ட்டுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம நார்மல் பிரியாணி தான் பண்ணுவோம். பாசுமதியில் ஜீரக சம்பாலன்ட்டு வந்து நம்ம ரெகுலர் டைப்பில் தான் பண்ணுவோம். இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து உண்மையிலுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க. தக்காளி போடலை, பார்த்தீங்கன்னா தக்காளி போடாமே அந்த புளிப்புக்கெல்லாம் லெமனு தயிர்லாம் விட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உதிரி உதிரியாக பாருங்கள், அருமையாக இருக்குது. யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, சிக்கன் பிரியாணி அது சூப்பராக செஞ்சுருக்கிறேங்க. இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ரெகுலரான பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் போட்டு அது 4 மட்டும் தான் அரைப்போம். இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரியாணி. இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்து போகிறது கிடையாது. மசாலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அரைக்க போகிறோம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூவு, மராத்தி மொக்கு, ஜாதிக்காய் வந்து இதில் வந்து ஒரு 1/4 காய் போட்டுக்கலாம். நான் முழுசாக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இதில் சேர்த்த போகிறோம். ஜீரகம், சோம்பு, இதுதான் வந்து மசாலா. எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்க வேணாம், வறுக்காமே நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்தா வந்து அந்த வாசனைலாம் வறுக்கிறப்பே போயிடும். அதனால நம்ம வறுக்காமே அரைச்சிக்கலாம். நம்ம நார்மலாக பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் அரைச்சி போடுவோம். மீதி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போடுவோம். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 10 பீஸ் எடுத்துருக்கிறேன். மல்லித்தலை, புதினா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வந்து அரைச்சி தான் போட போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். பிரியாணிக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்குறோம். பிரியாணிக்கு நம்ம ரெகுலரான பிரியாணிகளை நம்ம இன்னைக்கு போட கிடையாது. இது வந்து ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி ஒரு செடிங்க. இது செடி இல்லைங்க, இது மரம். இப்போ நான் செடியாக வச்சுருக்கிறேன். இது பேர் வந்து ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு பிரியாணி, இந்த மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே போடக்கூடிய ஒரு இலை தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இலை தான் நம்ம இன்னைக்கு பிரியாணிக்கு போட போகிறோம். இப்போ வந்து பிரியாணி இலைக்கு பதிலாக நம்ம இந்த இலையை போட்டுக்கலாம். இந்த இலை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிரியாணி செஞ்சுருக்கிறேன். இது போட்டு ரொம்ப வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க. இலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற பேஸ்ட்டு எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய், அந்த மசாலாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு போட்டு அரைச்சோம்ல, அந்த மசாலா நம்ம போட்டு ஒரு வதக்கலாம். சூப்பராக வாசனை வருதுங்க. நம்ம பிரியாணி வந்து ஒவ்வொரு டைப்பில் செய்வோம். ரெகுலராக ஒரு டைப் செய்வோம். இது வந்து திண்டுக்கல்லில் ஸ்பெஷலாக செய்கிற பிரியாணிங்க. திண்டுக்கல்லே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு செய்வாங்க, தக்காளி போடாமல் செய்வாங்க. நம்ம வந்து இன்னைக்கு தக்காளி போடாத முறையில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம போட்ட மசாலாம் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கிறேன். 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த 1.5 கிலோ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா போட்ட மசாலா வந்து அடி பிடிக்கும். இந்த டைமில் வந்து நம்ம தயிர் வந்து ஒரு 250 மில்லி தயிர் எடுத்துருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்தாத காரணத்தினால தயிர்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும். தயிர், லெமன்லாம் சேர்த்துவோம். அதனால் நம்ம இந்த டைமில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம பச்சை மிளகா தான் போட்டுக்கிறோம். அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மல்லித்தூள் 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பிரியாணி கிரேவி கலரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். பாருங்க, சூப்பரான அப்படியே அந்த கிரேவி ஸ்ட்ரக்சர் பாருங்க, அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. கலர் பாருங்க, அப்படியே நம்ம மட்டன் தொக்கு மாதிரியே இருக்குது பாருங்க கலரு. இதுதான் வந்து திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷலே இதுதாங்க. அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம போட்ட மசாலா வந்து என்னதான் நம்ம தயிர்லாம் ஊற்றினாலும் அடி பிடிக்கும். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம உலகில கணக்கு வைக்கக்கூடாது. உலை தண்ணி தண்ணி, இது வந்து சிக்கன் வேகிறதுக்காக நம்ம ஊற்றுற தண்ணி.
இந்த டைமில் நம்ம மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை போட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோமா சிக்கன் சூப்பராக வெந்துடும். அதுக்கு அடுத்து நம்ம உல தண்ணி வச்சுக்கலாம். நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு மசாலாவில் அரைச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா அப்படியே கிரேவி மாதிரி இருக்குது, திக்காகவே இருக்குது. தக்காளிக்கு பதில் தயிர் லெமன் சொன்னேன், தயிர் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம 2 லெமன் புளிஞ்சு சாறு எடுத்து ஊற்றிக்கலாம். சிக்கன் வெந்துக்குச்சு. இப்போ வந்து நம்ம லெமன் ஊற்றிக்கலாம். சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. நம்ம இப்போ உலக்கி தண்ணி ஏற்றிக்கலாம். பாருங்க, கலரே வித்தியாசமாக சூப்பராக இருக்குது பாருங்க. பிரியாணி செஞ்சு முடிச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் கலரு. மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். உலை காஞ்சிருச்சு. நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. நம்ம இப்போ தம்மு போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா சூப்பரான தலப்பா கட்டி சிக்கன் பிரியாணி ரெடிங்க. வாங்க நம்ம தம்மு போடலாம். ஃபர்ஸ்ட் தம்மு போட்டு 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம தம்மை உடைக்கலாம். சூப்பரா இருக்குது கலரு. அந்த அரிசியும் தண்ணி நம்ம வச்சிருக்கிற லெவல்லாம் கரெக்டாக பக்குவமாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம நார்மல் பிரியாணி தான் பண்ணுவோம். பாசுமதியில் ஜீரக சம்பாலன்ட்டு வந்து நம்ம ரெகுலர் டைப்பில் தான் பண்ணுவோம். இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து உண்மையிலுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. தக்காளி போடலை,
பார்த்தீங்கன்னா தக்காளி போடாமே அந்த புளிப்புக்கெல்லாம் லெமனு தயிர்லாம் விட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. உதிரி உதிரியாக பாருங்கள், அருமையாக இருக்குது. நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சால் ஒரே டைப்பில் செய்யாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த டைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.